தான் ஜெயிக்கணும்னா எந்த லெவலுக்கும் இறங்க தயார் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடையே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்காங்க ஜூலின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவுதான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கமலஹாசன் கேவலப்படுத்தினாலும் தன்னை பற்றி இல்லை வேற யாரை பற்றியோ சொல்கிற மாதிரியே மூஞ்சியை வச்சுக்கிட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நம்மளை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியே அழகாக நடிச்சிட்டு இருக்க ஜூலிக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததும் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கான். கமலஹாசன் தொகுத்து வழங்குற பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல நயன்தாரா, ஹன்சிகா, கீர்த்தி சுரேஷ் இவங்களெல்லாம் விட ரொம்பவே சீக்கிரமா பிரபலமானவர் தான் பிக் பாஸ் ஜூலி. அதனாலேயே என்னமோ தெரியல இவருக்கு தற்போது சினிமா வாய்ப்பு வந்துட்டதா சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் சினிமால பல வருடங்களாக வில்லன், குணச்சித்திர வேடம், காமெடி வேடம் அப்படின்னு நடிச்சிட்டு வரவர் தான் கூல் சுரேஷ். தற்போது சந்தானத்தோடு சேர்ந்து காமெடி காட்சிகளை கலக்கிட்டு வரான்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில இவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல கூடிய சீக்கிரமே மக்கள் மத்தியில பிரபலம் அடைந்தவர் ஜூலி. முதலா நான் தயாரிக்கிற படத்துல சகோதரி ஜூலியை ஹீரோயினாக நடிக்க வைக்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு. வணக்கம். நான் நேசிக்கும் சினிமாவில் முதல் முறையாக இந்த கூல் சுரேஷ் தயாரிக்கவிருக்கும் படத்தில் கதாநாயகியாக ஹன்சிகா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் இவர்களை விட வெகு விரைவில் பிரபலமானவர் பிக் பாஸ் ஜூலி. சகோதரி ஜூலி அவர்களை என்னுடைய படத்தில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்த இருக்கிறோம். கதாநாயகனாக புதுமுகம் ஒருவர் நடிப்பார். இயக்குனர் திரு சரவணன் அவர்கள், அவர் பல வெற்றிப்பட இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக இருந்தவர். இந்த படத்தின் வழியாக இயக்குநராக அறிமுகமாகிறார். மற்ற கதாபாத்திரங்களுக்கான தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு குடும்ப பாங்கான கதை. அதனால் சகோதரி ஜூலியை நானும் இயக்குனரும் சேர்ந்து முடிவு செய்தோம். இது பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்ததும் சகோதரி ஜூலி அவர்கள் வெளியில் வந்தவுடன் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூடிய விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும். படத்தின் பெயரும் விரைவில் அறிவிக்கப்படும். இந்த படத்திற்கு உங்களுடைய முழுமையான ஆதரவு வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய விமர்சனங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிலையில ஜூலி ஒரு படத்துல நடிச்சா அந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா NET TV4 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேம், பிக் பாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ்னா அது மக்களை ஏமாத்துற மாதிரி போடுறாங்க. அதெல்லாம் நடக்கிறது ரியாலிட்டியான டவுட்டா தான் இருக்கு. பட் வி ஃபீல் ஃபார் ஓவியா. வீட்டுக்குள்ள விட்டா இவ்வளோ சண்டை வருமான்னு எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் வருணை வச்சுக்கலாமே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி நான் கேரளாயிலிருந்து வரேன். ஆனாலும் நானும் இப்போ அந்த ஷோ பார்க்குறேன்.